32 இன்ச் எல்இடி டிவியில் அதில் வர காமன் இஷ்யூஸ் பார்க்குறோம். வாங்க வீடியோ போகணும். இதுதான் அந்த 32 இன்ச் எல்இடி டிவி. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மதர் போர்டு, இது அந்த டிவியோட மதர் போர்டு, காம்போ போர்டு. இதில் வந்து பவர் சப்ளை, பேக்லைட் டிரைவர் செக்ஷனு, ஆடியோ செக்ஷனு எல்லாமே வந்து ஒரே போர்ட்லேயே வந்துடும். அதனால இது காம்போ போர்டுன்னு சொல்லுவோம். இதில் காமனாக வர இஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 3 இயர்ஸ் பார்ப்பிட்ட பார்த்தீங்கன்னா பேக்லைட் இஷ்யூ வரும். பேக்லைட் வீணாக போயிடும். நம்ம ஸ்டிப்பு ரீப்ளேஸ் பண்ணணும். அதாவது ஏதாச்சும் ஒரு ஸ்டிப்பு போயிருந்தாலும் கம்ப்ளீட்டாக செட்டாக தான் மாற்றணும். 1 2 மாற்றக்கூடாது. மாற்றினீங்கன்னா திரும்ப கம்ப்ளைண்ட் வரும். அது ஸ்டிப்பு மாற்றிட்டு வோல்ட்டு செக் பண்ணிக்கணும். கரெக்டாக அந்த ஸ்டிப்புக்கு தகுந்த வோல்ட்டு ட்ரா பண்ணுதாங்கன்னு பார்த்துக்கணும். அது செக் பண்ணிக்கணும். வேறு எதுவும் விசிபிள் டேமேஜ் எதுவும் பார்க்கணும். ஃபில்டர் லீக்கேஜ் இருக்கா, எதுவும் உப்பு இருக்கா என்னான்னு பார்க்கணும். அது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மாற்றிடணும். மாற்றிட்டு இதனுடைய மெயின் ப்ரைமரி வோல்டேஜ், அதாவது ப்ரைமரி சைட்லேயும் சரி, செகண்டரி சைட்லேயும் சரி. செகண்டரியில் பார்த்தீங்கன்னா இப்போ 12 வோல்ட்டு, 5 வோல்ட்டு, 3.3 வோல்ட்டு, அப்புறம் அந்த ப்ராசருக்குள்ளே 1.2 வோல்ட்டு, ரேம் வோல்டேஜ் 1.5 வோல்ட்டு, இதெல்லாம் ஜென்ரேட் ஆகுதா இல்லைன்னு பார்த்துக்கணும். எதுவும் கம்ப்ளைண்ட் இருக்குதுன்னா, சப்போஸ் மதர் போர்டு வந்து ஸ்டாண்ட் பைலே இருக்குது டிவினா, அது வந்து இந்த சொன்ன எல்லா வோல்டேஜுமே வந்து செக் பண்ணிடணும். 5 வோல்ட்டு, 3 வோல்ட்டு, 1.2 வோல்ட்டு, 1.5 வோல்ட்டு எல்லாமே பார்த்துடணும். பார்த்தும் சரி வரலைன்னா மைக்ரோ ப்ராசஸர் ஓவர் ஹீட் ஆகுது என்னென்னு பார்க்கணும். அப்படி ஆனிச்சுன்னா மதர் போர்டு ரீப்ளேஸ் பண்ணிடணும். வேறு இது கிடையாது, வேறு ஆப்ஷன் கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிஸ்பிளே இஷ்யூ வரும். டிஸ்பிளே கம்ப்ளைண்ட்டு எப்படின்னா நோ டிஸ்பிளே வந்துடும். இது காமனாக இந்த பேனல், இது சிங்கிள் காப் பேனலு, இந்த பேனலில் வர இஷ்யூ இல்லைனா நோ டிஸ்பிளே கம்ப்ளைண்ட் வந்துடும். நோ டிஸ்பிளே வந்துருச்சுன்னா மெயினாக ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணுறது வந்து 12 வோல்ட் வருதான்னு பார்க்கணும். விசிசி, பேனல் விசிசி. அதுக்கப்புறம் அதனுடைய செகண்டரி வோல்டேஜெலாம் பார்க்கணும். விஜிஹெச், விஜிஎல், ஏவிடிடி, இது எல்லா வோல்டேஜுமே நம்ம பார்க்கணும். இதெல்லாம் வருதா என்னன்னு பார்க்கணும். சப்போஸ் வரலன்னா இது பேனலில் ஏதாச்சும் ஒரு சைடு ஷார்ட் ஆகிடும், கேட் வோல்டேஜ். அதை வந்து இந்த ஷார்ட்டை ரிமூவ் பண்ணணும். ஷார்ட்டை ரிமூவ் பண்ணால் தான் இந்த ப்ரொடெக்ஷன் ரிமூவ் ஆகி மற்ற வோல்டேஜ்லாம் ஜென்ரேட் ஆகி டிஸ்பிளே வரும். அதே மாதிரி இது வந்து எல்லாமே பேனல் ரீவொர்க்கே பார்த்தீங்கன்னா வேரண்டி கிடையாது. நம்ம கஸ்டமர்கிட்ட சொல்லி கொடுக்குறது தான். ஒரு சேனலில் ஷார்ட்னா ஒரு சேனலில் அந்த ஷார்ட்டை ரிமூவ் பண்ணி கொடுப்போம், சொல்லி தான் விடுவோம். வேரண்டி கிடையாதுன்னு அது ஒரு குறிப்பிட்ட காலம் ஓடும். அப்பையும் அது ஓடி நோ டிஸ்பிளே கம்ப்ளைண்ட் வந்துடுச்சுன்னா இது பேனல் ரீப்ளேஸ் பண்ணுறது தவிர வேறு எதுவும் ஆப்ஷன் கிடையாது. ஒன்று பேனல் ரீப்ளேஸ் பண்ணணும், அப்படி இல்லைன்னா ஸ்க்ராப் பண்ணிட்டு புது டிவி வாங்கிடுறது தான் பெஸ்ட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்.